தேவன் ஆவியா இருக்கிறார். நம்ம தொடர்ந்து அந்த வேதவசனத்தை நம்ம பார்த்துட்டே வரோம். இதை விட்டுட்டோம்னா நம்ம எல்லாம் எங்கேயோ மிஸ் ஆகுறோம்னு அர்த்தம். பிதா எப்பவுமே பிதாத்துவம் ஆவியா இருக்கிறார். கரெக்டுங்களா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறோம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உண்மைனா சத்தியம் வார்த்தை. பிதாவோடும் குமாரனோடும் தொழுது கொள்றோம். இப்படிதான் எடுத்துக்கணும். ஒரு நபராவே பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அல்லேலூயா. அததான் நம்ம கடந்த முறை கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி யோவான் 1:1 என்ன சொல்றது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்திருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமானது. இப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் இந்த மாம்சமான வார்த்தைக்குள்ளாக வாசமா இருக்கிறார். கரெக்டுங்களா? அந்த வாசமா இருக்கிறது தான் எப்போ வந்தது? அந்த வார்த்தை மாம்சத்துல வந்து அது பிறந்து வளர்ந்து யோர்தான் நதியில அந்த வார்த்தை ஆட்டுக்குட்டியா தேவ ஆட்டுக்குட்டியாய் கழுவப்பட்டு, கரெக்டுங்களா? அவர் பிரதான ஆசாரியர் கூட, அதுவும் கழுவப்பட்டது.